ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் காமராஜ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சரித்திர நாள்ல குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த தினத்துல எங்களோட அருமை நம்ம சவுத் சென்னை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்டர் சுமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவர்கள் எம்பி என்பதை விட என்னுடைய உடன்பிறவா அக்கா என்ற முறையில நான் வந்து ரொம்ப பெருமையா அக்காவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்று செப்டம்பர் 4ஆம் தேதி உலக பாலியல் தினம், அதாவது வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் டே. எவ்ரி இயர் இந்த செக்ஷுவல் ஹெல்த் டே ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் மற்றும் காமராஜ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இவை இணைந்து பலவிதமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட்டிங். இதன் தொடர்பாக இந்த வருடம் இந்த 21வது உலக பாலியல் தினத்தை முன்னிட்டு இன்று செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அதனோடு சேர்ந்து ஸ்டெம் செல் அவேர்னஸ் டே தொடர்பாக இன்று பொதுமக்களுக்கு அவர்களுடைய அளவில் தெரிந்து கொள்கிற மாதிரி பல விதமான கருத்துக்களை ஒரு எக்ஸிபிஷனாக தொடங்கி வைக்க மேடம் வந்திருக்காங்க. அவங்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்களை நான் சொல்ல உங்களோட ஐ வாண்ட் டு டெல் யூ. அக்காவோட பிறந்த ஊர் வந்து விருதுநகர் பக்கத்தில் மல்லாங்கிணறு. She has received her primary education from Mallanginar and she is from a teacher's family. அக்காவோட father mother ரெண்டு பேருமே teachers and they were all into the politics right from the young age, and I know her right way back 50 years back. I know her, so it is all a very very great one. அக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா she was a PhD in English and she was a professor in Queen Mary's College in English department, but she has done very great works in Tamil literature, very much innovative and very much inspirational to study in English and to do a lot of work in Tamil. இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அக்காவோட அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எதை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்வது அக்காவோட திறமை. அதற்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விளக்கமே இன்றைய நம்மகிட்ட 2வது வருடத்துல சவுத் சென்னையோட எம்பியா இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவர்கள் நிகழ்வுக்கு வந்தது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. and we really be grateful to you, Akka, and we welcome you on behalf of Akash and Kamaraj Hospital and all the staffs here. பரவாயில்லையா? உங்களுக்கு அது ஈஸியா இருக்குமா? 11 மணிக்கு தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்வு இன்றைய தாமதத்தினால். இன்றைய தினம் மாண்புமிகு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மழையை எதிர்கொள்வதற்கான பணிகளுடைய மீளாய்வு கூட்டம் ரெவ்யூ மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தால் அங்கே சென்று விட்டு இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் அனைவரிடமும் நான் அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். As my sister has rightly pointed out, அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த், இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் தங்கை சொன்னதைப் போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும் எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும், டாக்டர் காமராஜ் ஆகட்டும், நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள். எம்பி என்று சொன்னார்கள், நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள். ஒன்று அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களும் நானும் ஸ்கூலில் எனக்கு அவங்க வந்து தங்கச்சி 1 year ஜூனியர், அதனால தான் 50 வருஷமாக தெரியும்னு சொன்னாங்க. சத்திரிய மகளிர் மேல்நிலை பள்ளியில் 2 பேரும் ஒன்றா படித்தோம். தட்ஸ் வை ஷீ இஸ் அ ஃபேமிலி டு மீ. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி. இது மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரப்பி என்றால் என்ன, மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன். இப்போது ஸ்டெம் செல் தெரப்பி ஐ டிட் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச். ஆனால் எனக்கே இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையாக இருந்தது. ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்தில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
The progress in stem cell research has been remarkable. As of 2024, 1500க்கு மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து உலகளாவிய அளவிலே இதிலே நடந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இது எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சச் அஸ் பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர்ஸ்க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி உதவி பண்ணுதுன்னு நான் படித்தேன். த குளோபல் ஸ்டெம் செல் தெரப்பி மார்க்கெட் இஸ் ப்ரொஜெக்டட் டு ரீச் அப்ராக்சிமேட்லி $21 billion by 2025. அந்த அளவிற்கு உலக அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது. நம்ம நாடும் இந்த துறையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது. மிக மிக குறிப்பாக இந்த செக்ஷுவல் ஹெல்த் பற்றி பேசுறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு டேபு, அதை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம். செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லைக் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான். அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையில் நீங்கள் பார்த்துப்பீங்க அவரை கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும். ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் இண்டிகேட் தட் approximately 60% of adolescents in India lack access to proper sexual health education. அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் the state government has taken many key initiatives இந்த மாதிரி pressing issues-ஐ அட்ரஸ் பண்ணுறதுக்கு. மிக குறிப்பாக in the realm of stem cell research, Tamil Nadu has made substantial investments in developing research infrastructure. முக்கியமாக தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு. நம்மளுடைய ஸ்டேட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர்ஸ். குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அது மூலமாக இது பற்றின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் செய்துட்டு வருது. மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். இந்த துறையில் எத்திக்கலாக, அதாவது ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலாக கைட்லைன்ஸை வச்சிருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ஒன்று தான். செக்ஷுவல் ஹெல்த்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். அது வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்டோட பண்ணிட்டு. இப்போ இவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு, செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலவுறப்போ, மருத்துவர்கள் இவர்களைப் போல 2 மருத்துவர்கள், இளைய மருத்துவர் நிவேதா தம்பி, இவங்கெல்லாம் இதை முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டது, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்குறதுனா அது ப்ளசண்ட்டாக நம்ம தாய்மார்கள் கருவுற்ற அந்த இடத்துல அந்த கொடியிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்லேருந்து எடுக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் ஈவன் ஃபார் நீ சர்ஜரி. இட் இஸ் யூஸ்ட் ஈவன் டு ரீஜெனரேட் யுவர் ஏஜிங் ப்ராசஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு இங்கே வந்தவுடன் தெரிந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொதுமக்களுக்கு இது எவ்வளோ முக்கியமான கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக நான் டாக்டர் ஜெயராணிட்ட, டாக்டர் காமராஜிட்ட எப்போவுமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவத்துறையில் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள். என்ன புதுசாக வருது இந்த இதில், இப்போ ஸ்டெம் செல்லில் என்ன புதுசாக வருது, அதை உடனே இந்தியாவில் வந்திருக்கோ இல்லையோ, அல்லது சென்னையில் வந்திருக்கோ இல்லையோ, ஆகாஷ் மருத்துவமனையில் உடனே கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கைகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷியேட்டிவாக செய்கிறது வழக்கம். ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு ஒரு 4 கான்ஃபரன்சஸ், இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸாவது இவங்க பண்ணிடுவாங்க, கப்புள் 2 பேரும் சேர்ந்து. போன வருஷம் கூட நான் அப்படி ஒரு பெரிய 2 days டாக்டர் கான்ஃபரன்ஸ், ஷி வாஸ் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தட், அதில் வந்திருந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என்றாலும், என்னுடைய உடன்பிறவா சகோதரியாக ஜெயாவினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு நானும் பங்கு பெற்று இதில் துவங்கி வைப்பது மிகுந்த மகிழ்ச்சி.
உலக பாலியல் நல தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு வந்து செப்டம்பர் 4 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் எல்லோரும் சேர்ந்து செப்டம்பர் 4 உலக பாலியல் நல தினமாக கடந்த 20 வருடங்களாக அனுசரித்து வரோம். இதற்கு எதுக்கு ஒரு நாள் செப்டம்பர் 4 என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, செக்ஷுவல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். பாலியல் உரிமைகள் என்பது மனித உரிமைகள். நம்ம பாலியல் பற்றி நிறைய பேசினா கூட இன்னும் கூட பாலியல் உரிமைகள் முழுமையாக எல்லோருக்கும் சென்றடையலை அப்படின்றதான். இதை பற்றிய ஒன்று உரிமைகள் அது இல்லாதது தான் நம்ம பார்க்குறோம், வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்கட்டாவில் நடந்த கற்பழிப்பு மற்றும் படுகொலை, இப்போது பூதாகரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க திரைப்பட துறைகள், மலையாளம், தெலுங்கு மற்ற பல்வேறு துறைகள்லையும் கிளம்பிக்கிட்டு இருக்க பாலியல் புகார்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர HIV பரவல். அப்போ பாலியல் பற்றிய ஒரு மிகப்பெரிய அறியாமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உலகமெங்கும் இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு அறியாமை இருக்கு. அப்போ இதை தெளிவுபடுத்துவதற்காக உலக பாலியல் நல தினமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கமும் சேர்ந்து செப்டம்பர் 4 நடத்துகிறாங்க. இதை மிக உலகம் முழுவதும் 60 நாடுகளில் இன்றைக்கு கருத்தரங்கங்கள், ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், அதே மாதிரி கண்காட்சிகள், பல நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. 60 நாடுகளில் உலகம் முழுவதும். நாம் இதை 20 வருடங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாலியல் நலம் என்பது எளிமையாக ஒரு டைமென்ஷன் இல்லை. இதுக்கு வந்து ஒரு 5 முகங்கள் இருக்கு. ஒன்று வந்து எமோஷனல், ரெண்டாவது உடல் ரீதியான ஃபிசிக்கல், மன ரீதியானது சைக்காலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், இப்படி பல்வேறு முகங்கள் இருக்குது. எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைகளை, ஸ்கூல் போகிற குழந்தைகளை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ண முடியும், தவறாக நடத்த முடியும். உடல் ரீதியான துன்புறுத்தல்கள், அதான் நம்ம பார்த்தோம் கொலை அளவுக்கு. நம்ம பார்க்குறோம் இந்த கொலை பண்ணுறது வந்து ரிப்போர்ட் ஆகிறது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். ஒரு 10% கூட ரிப்போர்ட் ஆகிறது இல்லை. என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுதுன்னா, கடுமையான வன்முறைக்கு ஆளாகி உயிர் இழந்தவர்கள் அல்லது கிட்டத்தட்ட சிகிச்சை மருத்துவமனையில் சேர்ந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறவங்க தான் எஃப்ஐஆர் போட்டு ரிப்போர்ட் ஆகுது. 90% பாலியல் வன்முறைகள், பாலியல் அத்துமீறல்கள் ரிப்போர்ட்டே ஆகிறதில்ல. ஏன் அப்படி ஆகிறதில்லை அப்படின்னா, இவை நடத்தப்படுவது குடும்ப உறுப்பினர்களால் நடக்கலாம், பக்கத்து வீட்டு அண்டை அயலார்கள் நண்பர்களால் நடக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். 71% நெருங்கிய குடும்ப உறவினர்கள் நண்பர்களால் தான் இந்த வன்முறை நடக்குது. ஒரு சிறிய சதவீதம் தான் யார் என்று தெரியாத அயலார்களால் நடக்குது. தெரிந்தவர்களால் நடக்கிறது தான் மெஜாரிட்டி. இது ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு சூழல் நடக்கும்போது அது ரிப்போர்ட் ஆகிறதில்ல, போலீஸுக்கு போகிறதில்ல, நம்ம ரெக்கார்ட்ஸ்லையும் ரிப்போர்ட் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா, குடும்பம் பேர் கெட்டு போயிடும், பெண்ணுக்கு பின்னால் கல்யாணம் இருக்காது, இப்படி பல்வேறு காரணங்களால் இது ரிப்போர்ட் ஆகிறதில்ல. அப்போது இந்த பாலியல் வன்முறை என்பது ஒரு கட்டத்தில் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த உலக பாலியல் நல தினம். இதை கொண்டாடுறோம். இதற்கு பல விஷயங்களை நம்ம பேசணும். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப, என்னென்ன வன்முறைகள் நடக்குது. அதற்கு தீர்வு அப்படின்னா, ஒன்று வந்து பாலியல் கல்வி. நம்மளை ப்ராப்பரான பாலியல் கல்வி இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும்.
பல நாடுகளில் இது அதிகமாகிறதுக்கு ஒரு பக்கம் ஆபாச திரைப்படங்கள், சொசைட்டியினுடைய எழுதப்படாத விதிமுறைகள், பெண்ணை அடிமையாக பார்க்கறது, சினிமா படங்கள் பெண்ணை ஒரு போக பொருளாக பார்க்கறது, பல காரணங்கள். இப்போ ஒரு பெண் மீது வன்முறை செலுத்தப்படும் போது அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை சொல்லித்தரணும். அப்போது குட் டச் பேட் டச் சொல்லித்தர்றோம். ஒரு தவறான சூழல் இருக்குது அப்படின்னா அந்த சூழல்லேருந்து அந்த பெண் எப்படி தற்காத்து கொள்ளணும் அதை சொல்லித்தரணும். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரணும். பாலியல் விஷயங்களில் 2 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து பாலியல் எக்ஸஸ், அதிகமாக வெளியே தேவையற்ற உறவுகள், அதனால் வரக்கூடிய பால்வினை நோய்கள், HIV தொற்று, பால்வினை நோய்கள், அந்த மாதிரியான தேவையற்ற துன்புறுத்தல்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் காயினோட இன்னொரு மறுபக்கம் வந்து பாலியல் பிரச்சனைகள். அவங்களால முழுமையாக உடலுறவு கொள்ள முடியலை, 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியலை, ஒரு அதில் ஆண்மை குறைவு இருந்தால் அது 2 பேருக்குமே தான் பாதிப்பு. ஆணுக்கு மட்டுமல்ல, அது பெண்ணுக்கும் தான். 2 பேருக்குமே அந்த ஒரு இன்பமான வாழ்க்கையை நடத்த முடியாது. விந்து முந்துதல், பல்வேறு பிரச்சனைகள் இவர்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை எப்படி கையாளுவது, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதே மாதிரி குழந்தையின்மை வந்து அவங்க பாலியல் பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, குழந்தை இன்மை. அதனால குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு காரணம். பாலியல் பிரச்சனைகள்ல அவங்களுக்குள்ள உறவு பிரிகிறது, விவாகரத்து வர்றது, அதெல்லாம். இந்த வருடம் வந்து ஒரு புதிய தீம் சொல்லியிருக்காங்க. போன வருடம் கன்சென்ட். போன வருடம் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் வந்து கன்சென்ட், ஒரு பெண்ணை ஏதாவது தொடுவதோ ஒரு விருப்பம் இல்லாமல் எந்த விதமான அணுகுமுறையும் கூடாது, கன்சென்ட் இல்லாமன்றது தான் போன வருடம் உலக பாலியல் மருத்துவர் சங்கத்தினுடைய ஒரு ஸ்லோகன். இந்த வருடம் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு நேர்மறையான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு ஒரு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க, உறவு முறைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. அதனால் இந்த பாலியல் நலம் பற்றி நாம் தெளிவாக திரும்ப திரும்ப பேசணும். சில நாடுகளில் ஓரளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 2 வகை நாடுகள். ஒன்று வந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள், சில நாடுகளில் நார்வே, சிங்கப்பூர், சில நாடுகளில் வந்து கடுமையான சட்டங்கள் இருக்குது. பெண்கள் மீதான எந்த விதமான அத்துமீறல்கள், வன்முறையும் கடுமையான தண்டனை. 2வது சோசியலிச நாடுகளில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. அங்கே சமத்துவம், பாலியல் சமத்துவம் இருக்கும். பாலியல் சமத்துவம் இல்லாத, எந்த விதமான ஒரு பாலியல் கல்வியும் இல்லாத நாடுகளில் மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய பார்க்குறோம். பாலியல் தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் HIV தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் ஒரு வருடத்தில் ரிப்போர்ட் ஆன கேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 31,000 கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. இது வந்து ரிப்போர்ட் ஆகிற கேஸு. கிட்டத்தட்ட 16 நிமிடத்திற்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட இன்னும் உண்மையில் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா 140 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனத்தொகையுள்ள ஒரு நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும். ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் மட்டும்தான் ஆணையம், இது சம்மந்தப்பட்ட ஆணையத்தில் அந்த தகவல்கள் இருக்குது. ஆனால் ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்து பாலியல் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க அப்படின்னா குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, இதுக்கெல்லாம் புதிய நவீன கண்டுபிடிப்புகளை நம்ம இதோட சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம், இந்த கண்காட்சியில் கொண்டு வரோம். நவீன கண்டுபிடிப்பு அப்படின்னா உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புத்தம் புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அது ஸ்டெம் செல்ஸ் தான். ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினமும் அடுத்து வருது. 2ஐயும் சேர்த்து பாலியல் நலம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு, இந்த கண்காட்சி நடக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு விஷயங்களை ஸ்டெம் செல் வந்து சரி செய்யுது. இப்போ ஸ்டெம் செல் வந்து ஏற்கனவே நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட இடத்துல வந்து
அது நோய் சரியாகாது. அப்போ ஸ்டெம் செல்களை நம்ம உடல்லேருந்து எடுக்க முடியும். நம்ம வயிற்றில் இருக்க கொழுப்பு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கும் தொப்பை வச்சுருக்கவங்கெல்லாம் அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வயிற்று கொழுப்பில் இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம், அதில் ஸ்டெம் செல்கள் 500 மடங்கு அதிகம் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்களை எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்துல செலுத்தும் போது அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நோய்களை சரி செய்ய முடியும். மூளையில் பல்வேறு நோய்களுக்கு, பார்க்கின்சன்ஸ், அதே மாதிரி டிமென்ஷியா, மறதி நோய், பல நோய்கள், இருதய ஹார்ட் அட்டாக்குக்கு இப்போ பயன்படுத்த முடியும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்ணில் இருக்கக்கூடிய பல நோய்கள், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, மூட்டு, எல்லா இப்போ இனிமேல் வந்து நம்மளுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அது ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில் இந்த ஸ்டெம் செல்ஸ் செலுத்தும் போது ஆண்மை குறைவை அது வந்து சரி செய்கிறது. ஆணுறுப்பை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி சரி பண்ணுது. அதே மாதிரி குழந்தையின்மைக்கு வந்து ஓவரிஸ், கருமுட்டைகளை, அதை டாக்டர்கள் பேச போகிறாங்க, கருமுட்டைகள் உற்பத்தி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு, விந்தணுக்கள் இல்லாதவர்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த ஸ்டெம் செல்ஸ் செய்து அதை பற்றிய விரிவான ஒரு அற்புதமான கண்காட்சி இருக்குது. மேலே 2வது மாடியில் இருக்குது, கீழேயும் இருக்குது. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து பலனடையணும். பொதுமக்களுக்கான கண்காட்சி இது. பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக இது இந்த கண்காட்சி 4 நாட்கள் 5 நாட்கள் நடக்கும். இன்றையிலிருந்து 8ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி தொடரும். காலை 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இலவசம். இது அனுமதி இலவசம். எல்லோரும் வந்து பார்க்கலாம், பயனடையலாம். வருபவர்களுக்கு வந்து எளிமையான பரிசோதனைகள், ஒரு 4000 ரூபாய்க்கு ஒருத்தான பரிசோதனைகள் இலவசமாக பண்ணப்படும். இலவச ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு டாக்டர்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர்கள் இலவச ஆலோசனையும் கொடுப்பாங்க. ஸோ அனைவரும் இதில் பங்கு பெறணும். வணக்கம். இது இன்று வந்து இந்த 31 வருடமாக நாங்கள் வந்து இந்த சிகிச்சை முறையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீப்ரொடக்டிவ் கிளினிக் அண்டர் ஒன் ரூஃப் வந்தது எங்கள் ஹாஸ்பிட்டல் தான். 31 வருடங்களாக நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை என்பது எல்லாருக்கும் தேவையில்லை. 22% to 27% மட்டும்தான் இந்த நவீன சிகிச்சை முறைகள், ஐவிஎஃப் முறைகள் தேவை. குழந்தையின்மைக்கான காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. அடிப்படையான காரணம் என்ன? அந்த காரணத்துக்கான சிகிச்சை முறை கொடுக்கறதா சரியான விஷயம். ஏன்னா குழந்தை பேருங்கிறது இயற்கையா வருது. பிரெக்னன்சி நேச்சுரல் பிசியாலஜி. இந்த பிசியாலஜி நடப்பதற்கு தடையான விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறது தான் சிகிச்சை. இந்த சிகிச்சையில எளிய மருந்துகள் நம்ம சரிப்படுத்தலாம், எளிய மாத்திரைகளை சரிப்படுத்தலாம். தேவைப்பட்டா சில அறுவை சிகிச்சை, ஒரு லேப்ரோஸ்கோபி, ஹிஸ்ட்ரோஸ்கோபி முறைகளை சரிப்படுத்தலாம். இன்னும் அதிகமா பார்த்தா எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்ல 25% பாலியல் பிரச்சனைகளால, செக்ஸ் பண்ண முடியாம, அன்கன்சுமேட்டட் மேரேஜ், தாம்பத்தியம் கொள்ள முடியலன்ற ஒரே காரணத்துக்காக குழந்தையின்மையினால பாதிக்கப்பட்டு 7 தடவை 8 தடவை ஐவிஎஃப் பண்ணி எங்கிட்ட வரவங்க இயற்கையில குழந்தை பேர் பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. எளிமையான முறையில் அவங்க தாம்பத்திய உறவை சரிப்படுத்தினீங்கன்னா அவங்க வந்து 2 கன்சல்டேஷன்ல சரியாகி குழந்தை பெற்றுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த செலவுகளுமே இல்லை. ஒரு கருக்குழாய் அடைப்பா இருந்தாலோ, இல்ல விந்தணுக்கள் உற்பத்தி திறன் குறைவா இருந்தாலோ, விந்தணுக்களே இல்லாத நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நவீன சிகிச்சை முறை. இது தவிர கொஞ்சம் வயதானவர்களுக்கு நவீன சிகிச்சை முறை. இப்போ அதுக்கும் ஒரு ஸ்பெஷலா வந்திருக்கிறது தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியில ஈவன் சினை முட்டைகள் ரொம்ப குறைவா இருக்க பெண், ஏன்னா இப்ப நம்ம அதிகரித்து வருகிற 3 விஷயம். இன்னைக்கு வந்து திருமண வயதுங்கிறது ரொம்ப அதிகம். முன்னாடி வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர், ஆனா இன்னைக்கு வந்து திருமண வயதுங்கிறது சாதாரணமா 30 வயதுக்கு மேல வருகிறவங்க நிறைய பேர். 29 வயதுல கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர் செட்டில் ஆன அப்புறம் தான் கேரியர் செட்டிலிங், அப்புறம் தான் குழந்தை கல்யாணம், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம். ஸோ இந்த காலகட்டத்தில் வயது அதிகமாகும் போது கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகிறதுங்கிறது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். இதனால குழந்தையின்மை என்பது அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு பார்வை நம்ம நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நிறைய ஆச்சா, நிறைய பேர் கேட்டீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திருமண வயது, குழந்தை பேர் எடுத்துக்கொள்ற வயது. 2வது, இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுற பல விஷயம் என்விரான்மெண்டல், நம்ம சாப்பிட்றதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, பாக்கு எல்லா உணர்வுகளை யூஸ் பண்ற எல்லா பொருள்கள்லயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. இவை அனைத்துமே எல்லா ஹார்மோன் டிஸ்ரப்டர்னு சொல்லுவாங்க, எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர் சொல்றாங்க. இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் வந்து
எல்லா செல்களையும் பாதிக்கிற மாதிரி விரைவில் உற்பத்தி ஆகிற எக் செல்ஸ், அதாவது ஊசைட்ஸ், ஸ்பெர்ம்ஸ், இதற்றை அதிகமாக பாதிக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய இஸ்ரேலில் எடுத்த ஒரு பெரிய ஆய்வின்படி ஒவ்வொரு வருடமும் விந்தணுக்களுடைய உற்பத்தி திறன் 1% குறையுதுங்கிறாங்க. 1950 60 வரைக்கும் ஒரு 10 வருடத்துல எடுத்த ஒரு ஆய்வின் கணக்குப்படி அதுக்கு முன்னாடி இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை 10% அந்த 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. ஸோ இதை கணக்கு பண்ணா இன்னொரு 40 30 வருஷத்துல விந்தணுக்களே இல்லாத நிலை வருமா அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்நோக்குற ஒரு 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 அதிர்ச்சிகரமான விஷயமாக கருதுறாங்க. ஸோ அந்த வகையில ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடுங்கிற இதுக்கு பல காரணங்கள் இன்னைக்கு வந்து எபிஜெனட்டிக் ரீசன் சொல்றதா விஷயம். இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் அண்ட் எபிஜெனட்டிக் ரீசன்ஸ் பை த என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். நம்ம இந்த வார்னிஷ், பாலிஷ், பெயிண்ட், நம்ம போடுற காஸ்மெட்டிக், நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் அனைத்துமே எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷனை உருவாக்குறது. அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரி வருது. அதனாலதான் இன்னைக்கு வந்து விந்தணுக்கள் குறைவாகிறது, கருமுட்டைகள் குறைவாகிறது, இளவயது பெண்களுக்கே எக்ஸ் குறைவா இருக்கு. ஸோ இந்த மாதிரியானவங்களுக்கு தான் சிகிச்சை முறைகள்ல நவீனம் நம்ம நினைக்கிறோமே தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி சிகிச்சை தேவையில்லை. அதற்கான வழிமுறை தான் இன்னைக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கறது. ஸ்டெம் செல்ஸ்ல முக்கியமான விஷயமே அது வந்து ஒரு ரிப்பரேட்டிவ், அதை ரீஜெனரேட் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன்ஸை ரெஸ்டோரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு செயலிழந்த செல்களையும் செயல்பெற வைக்கிறது. இதன் மூலமாக ஒரு இயற்கையாக அவங்களோட உடலில் உள்ள நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துல வந்து பிளேட்லெட், அதுக்கு அடுத்த ஸ்டெம் செல்ஸ் வந்து தான் அதை வந்து சரி செய்யுது. இதனை சரி செய்வதற்கான அடிப்படை முறை தான் இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த அழிகிற செல்ஸ் எல்லாத்தையும் புதுப்பித்து உருப்பித்து அதை உருவாக்குறதுக்கான வழிமுறை இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில இதற்கான நவீன சிகிச்சை முறைன்னு இந்த மாதிரி இழந்து வருகிறவங்களுக்கு தேவைதானே தவிர எல்லாருக்கும் சிகிச்சை முறை தேவையில்லை. எங்ககிட்ட உள்ள டேட்டால பார்த்தா பிசிஓடி 60% பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு. இவங்களுக்குலாம் எளிமையான மருந்துகள், மாத்திரைகள் மூலமாகவே வாழ்க்கை முறைகளை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே இவங்க வந்து இயற்கையாவே குழந்தை பேர் பெறுவாங்க. இது தவறாக அவங்களாம் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லைன்னா உடனே இப்ப இருக்கிற மக்களோட எண்ணிக்கை, நாங்க பாக்குற மாற்றங்கள், கடந்த 10 வருஷத்துல பாக்குற மாற்றங்கள் என்னன்னா, எல்லாருக்கும் உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஃப். கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாருக்கும் மெஷின் மாதிரி ஒரு டச் பண்ணோன்னே எல்லாம் வந்துடும். டச் ஸ்கிரீன், டச் மாதிரி தான். போனோடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேரால காத்துக்கொள்ள முடியறதில்ல, அதை கவனிச்சு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியறதில்ல. உடனே ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் பல ஐவிஎஃப் சென்டர்ஸ் இன்று உருவாகி இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அதுதான் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஒரு ஐவிஎஃப் சென்டர்னாலே செயற்கை கருத்தரிப்பு தான் அப்படின்றாங்க. இது தவறு. அவர்களுடைய அடிப்படையான காரணங்கள் என்ன, அந்த காரணத்துக்கான தீர்வு என்ன, இதை செய்யும் போது இயற்கையில குழந்தை பேரை பெற முடியும். அதுதான் நாங்க ஆகாஷ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில எல்லாருக்கும் இந்த நவீன சிகிச்சை என்பது தேவையில்லை. கம்பெனிஸ் கவர் பண்றாங்க, சில பேர் கவர் பண்றது இல்ல. கவர் பண்றாங்க. அதேதான். அதாவதுங்க, சில கம்பெனிஸ் வந்து அதை கவர் பண்றாங்க, சில பேர் கம்பெனி. இப்ப சில கம்பெனிஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படின்னு புதுசாக அட்வர்டைஸ் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. முன்ன வயசானவங்களெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க, இப்போ வயதானவர்களுக்கான இன்சூரன்ஸ்ன்னு வருது. மாறிக்கிட்டு இருக்கு நிலைமை, ரொம்ப மாறி. ஸோ அதை வந்து ஒரு வியாதின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இன்ஃபர்டிலிட்டிங்கிறத வந்து வியாதின்னு நினைக்காததுனால தான் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு குழந்தையின்மை சிகிச்சைக்கான முறைகளில் ஈவன் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஆனால் இதுல இப்போ மாற்றங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல செயற்கை கருத்தரிப்பு முறைகள்லாம் நம்ம கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல நிகழ்வு. ஸோ இந்த வகையில இதை வந்து ஒரு வியாதின்னு பண்ணும்போது தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்க. வியாதின்னு கவர் பண்ணணும், அவனுக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுல வந்து ஐவிஎஃப்கான 5 முறை இன்சூரன்ஸ் கொடுக்குறான். ஈவன் கார்டியாக் ஸ்டென்டிங் கூட ஒரு தடவை தான் கொடுக்குறான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. பட் ஐவிஎஃப்க்கு மட்டும் 5 முறை கொடுக்குறான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் அடுத்தடுத்து பண்ணாதான் சக்சஸ் வரும். ஆனா நம்ம நாட்டில் அவ்வளவு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை. பட் பல பிரைவேட் கன்சர்ன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக நினைக்கிறாங்க. ஸோ இனி ஒரு காலத்தில் கண்டிப்பாக இது மாறுபட்டு வரும். ஏன்னா நாங்களே நிறைய விதத்தில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதே நீங்கள் வந்து நோயாக கருதுங்க, இவங்க உடல் அளவில், மனதளவில், சோஷியல் அளவில் மற்ற வியாதியை விட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்குறோம். ஈவன் எங்கள் ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தில் எங்களோட 25 வருஷம் இதோட ஒரு இதுவாக வந்து ஆகாஷ் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்சூரன்ஸ் வி ஹவ் அரேஞ்ச். நாங்கள் அதை வந்து டை அப் பண்ணி HDFCயோட கொடுக்குறோம். இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறைகளில் இன்சூரன்ஸ் கவர் ஆகாதவங்களுக்குள்ள இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வட்டி இல்லாத லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். இதன் மூலமாக இல்லாதவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள முடிகிறது. முதல்ல வந்து பாலியல் பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் மக்களுக்கு. பாலியல் பற்றிய அறியாமை ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு.
எல்லாருக்கும் இருக்குது. இது வந்து சிறுவர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. சிறு வயதிலிருந்து நம்ம உயிருள்ள வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. வயதான காலத்தில் எந்த வயது வரைக்கும் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம், ஒரு 70 வயது 80 வயது பண்ணவங்களுக்கு உடல் நலிவுற்றுமா, வச்சுக்கலாமா, அது சரியா தப்பா, கர்ப்பப்பை எடுத்துட்டா இல்லை மாதவிளக்கு நின்றுச்சா உறவு வச்சுக்கலாமா, ஏராளமான கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்விகள் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மசாஜ் பார்லர் இந்த மாதிரியான பாலியல் தொழில் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா இடங்கள்லையும். பாலியல் பற்றிய கேள்வி இப்போ நிறைய வருது. எனக்கு HIV வருமா, பால்வினை நோய் வருமா, திருமணத்திற்கு வெளியே ஒரு பார்ட்டிகள் அது இதுன்னு போயிட்டு, அப்போ அதை பற்றிய ஒரு தெளிவு வேணும். அதே தவிர பெண்களுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி பாலியல் அப்யூஸ் வந்து நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. 64 சென்னையில் எடுத்த ஆய்வு, இது துலிப் எடுத்த நிறுவனம் எடுத்த ஆய்வு. 64% பெண் குழந்தைகளும் 53% ஆண் குழந்தைகளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ ரேட் எவ்வளோ பாருங்கள். பல பேர் என்ன நம்ம நினச்சிக்கோ, நம்ம வீடுகளில் இருக்கவங்களாம் ரொம்ப சேஃப்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேணாலும், ஸ்கூலில் நடக்கலாம், காலேஜில் நடக்கலாம், போகிற வேனில் நடக்கலாம், இல்லை நம்ம வீடுகளில் இருக்க பெரியவங்க, பக்கத்து வீட்டு அங்கிள், யார் வேணாலும் இதை பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கல்வி மூலமாக தான் சொல்லித்தரணும். பெற்றோர்கள் தான் அதை ஆரம்பிக்கணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக அப்படி யாரும் ஆரம்பிக்கலை. அப்போ இந்த விஷயங்களை பற்றிய இப்போ ஒரு 17 வயது பையன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா எங்கே தெரிய முடியாது. அந்த மாதிரி அக்சஸே நம்ம வைக்கல, ஆனால் வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம், 9841266666ன்னு. அந்த ஆய்வுகள் போன 2 நாளைக்கு முன்னால் அதை இதில் வெளியிட்டோம். அந்த மாதிரி ஹெல்ப்லைனில் அவங்க வரும். ஒரு செல்ஃபோன் இருந்தால் அவங்க கால் பண்ணலாம், ஒரு ஃபோன் இருந்தால் அவங்க கால் பண்ணி அவங்க சந்தேகங்களை தீர்க்க முடியும். அவங்களுக்கான அக்சஸ் இருக்கணும். பல நாடுகள் அதை கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள் வந்து டக்குன்னு அவங்கள கேள்விகள், அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்க பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு கவுன்சிலிங்க்கு யாராவது வேணும் அப்படின்னு. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தணும்.